Praise the Lord. நல்லா சத்தமாக சொல்லலாமா? Praise the Lord. ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படவே கூடாது. Amen. Praise the Lord. Amen. ஆண்டவர் நல்லவர். நம்ம இத்தனை நாள் வரைக்கும் இல்லை 3 மாதம் முடித்து 4வது மாதத்தில் ஃபஸ்ட்டு டே ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குல்ல. நம்மளை உயிரோடு வைக்கிறாருன்னா அவரோட திட்டத்தை நம்ம நிறைவேற்றணும். ஆமென். நம்ம மேலே நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாரு. அந்த பிளான்ஸ் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அறுவடை என்று சொல்லினாலே நம்ம மைண்டில் என்ன வரும் சொல்லுங்க பாப்போம்? ஹார்வெஸ்ட். வெரி குட், நல்ல டிரான்ஸ்லேஷன். ஓகே ஓகே. அறுவடை நம்ம என்ன செய்வோம்மா? அறுவடைனா நம்ம எப்போ பண்ணுவோம்? விளைச்சல் பார்ப்போம் இல்லையா? நம்ம கடைசி நேரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? அறுத்து ஒரு பக்கமாக என்ன பண்ணுவோம்? நம்ம சேர்த்து வைப்போம். வேதத்தின்படி நம்ம அறுவடை என்னன்னா, ஆண்டவர் நமக்காக அவர் என்ன செய்தார்? தன்னை ஒப்பு கொடுத்து விதைத்து நம்மளை வளர வைத்து நம்மளை கனி கொடுக்க வைத்து ஒரு விதமாய் நம்மளை எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் ஒன்று சேர்ப்பார். ஆமென். அதுதான் இந்த ஃபெலோஷிப். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்று சேர்த்து அந்த இடத்துல ஒரு கலைகள் எல்லாம் காணப்பட்டிருக்கிறோம். அந்த கலை ஆண்டவர் என்ன பண்ணணும்? அறுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு ஃபெலோஷிப்பில் அறுவடை நடக்கணும்னா என்னன்னா ஒரு கேதரிங் ஆகணும். ஹல்லேலூயா. அந்த கேதரிங்கில் ஆண்டவரோட வார்த்தையின் மூலமாய் ஆண்டவர் கலைகளை நறுக்கி என்ன பண்ணுவார்? நம்மளை எடுத்து நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் வருகைக்காக யாரெல்லாம் எதிர்பார்த்துருக்கீங்க? 1 2 3 4 2 பேர். ஓகே சரி. யாருக்கெல்லாம் பயமாக இருக்கு? அண்ணா சொல்லுங்க, ஆண்டவர் வந்தா என்ன ஆகும்னா? 2 கை உயர்த்தினார். அவர் சொல்லுங்க, ஆண்டவர் வந்தா என்னென்ன ஆகும்? நம்ம எடுத்துக்கொள்ள. வெரி குட். அடுத்தது வேற என்னென்ன ஆகும்? ஆண்டவர் வந்தாதான் நம்ம எல்லாம் சேஃப் ஆகும். கரெக்டா? ஹல்லேலூயா. அதனால நம்ம கனி கொடுக்குற நமக்கு யார் சேஃப்? அவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை என்ன பண்ணணும்? கூட்டிட்டு போகணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருப்போம்னா, ஃபெலோஷிப்பில் வந்துட்டோம். ஃபெலோஷிப் நம்ம ஆண்டவர் கலைகளை நறுக்கும்படியாக கிருபை செய்வார். எல்லாம் ரெடியாக இருக்கணும். எப்படி ரெடியாக இருக்கணும்னா, அவர் வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. வேதம் அதுதான் அழகாக சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நான் என்ன பண்ணிடுவேன்? கலைகளை தனியாகவும் அந்த அறுவடைக்கு தனியாகவும் நான் என்ன பண்ணிடுவேன்? பிரிச்சிடுவேன். கலைகள்னு என்னது? தேவையில்லாத விஷயம். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவரை இன்னும் நம்பாமல் துன்மார்க்க வேலைகள் எல்லாம் இருந்துக்கிட்டே, கடவுள் கூட இருந்துக்கிட்டே செய்கிற மாதிரி ஒரு செயலெல்லாம் ஆண்டவர் எங்கே போடுவார்? சுட்டெரிக்கிற இடத்துல போடுவார். ஹல்லேலூயா. கரெக்டா? ஆனால் நம்ம அப்பா நம்ம ஆண்டவரோடு உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளை எப்படி தெரியுமா வச்சுப்பாரு? அவரோட பாதுகாப்பா. ஹல்லேலூயா. அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு ரீசெண்டாக பாருங்க, என்ன ஒரு போதகர், ஃபேமஸ் போதகர் பஞ்சாப்ல பாருங்க, என்னாச்சு? நான் கூட அப்படியே பார்த்தேன். ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் முன்னாடி தான் இவரை பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னன்னா ஒரு பெரிய கூட்டங்க. அவர் பேசினார்னா கிட்டத்தட்ட வியூஸ் எத்தனை பேர் நிற்பாங்கன்னா லேக்ஸ் கணக்காக ஒரு மாதிரி ஒரு அவ்வளோ வியூஸ் நிற்பாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு ஆச்சரியப்பா, இவ்வளோ பேருக்கு ஆண்டவரோட வார்த்தை சொல்கிற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் அவரை பிடிச்சி ரொம்ப பெருமைப்பட்டேன். நிறைய பேருக்கு ஆண்டவரோட வார்த்தை சொல்லி இந்த அறுவடைலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்ன பார்த்தேன் அப்படின்னா, அவர் அற்புதத்தை பண்ணுற மாதிரி என்ன பண்ணாரு? ஒரு ஷோ. அங்கே என்ன நடக்குது? ஒரு அற்புதம் செய்கிறார். இதை நிறைய ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பார்த்த உடனே ஆண்டவர் அற்புதம் செய்கிறாருன்னு இதை நம்பிட்டு போகிறாங்க. ஆனால் யாருமே வார்த்தையை நம்பி போல. யாரை நம்பி போகிறாங்க? ஏதாவது ஒன்று அற்புதம் நடந்ததுன்னா அதை நம்பி தான் போகிறாங்க. இப்படி கூட்டமாக இருந்த அந்த தலைவர் இன்னைக்கு ஜெயிலில் லைஃப் லாங் சென்டென்ஸ்டுன்னு போட்டாங்க. என்ன தெரியுமா? பெண்கள் பிரச்சனையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை முழு எங்கே தான் இருக்கணும்? ஜெயிலில் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இதுதான் ஆண்டவரோட இருந்தா கனி கொடுக்கும் பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார்.
ஆண்டவர்கிட்ட இல்லாத கலைகள் எல்லாம் வெளி தோற்றத்தை மட்டும் ஆண்டவருக்காக வாழுவேன்னு சொல்லும். ஆனா உள்ள ஆண்டவர்கிட்ட இல்லைன்னா ஒரு நாள் அது கலையாக வெளியே வரும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அறுக்க வேணாம், உலகமே அறுத்து தள்ளிடும். எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அறுக்க வச்சிருவாரு. ஹல்லேலூயா. அதனால சொல்றேன், நம்ம எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் கேதர் பண்றதுன்னா நம்ம எதற்காக கேதர் பண்றோம்? ஆண்டோட வார்த்தை கேட்கும் பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற கலைகள் எல்லாம் கலைத்து போட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக, அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழும்படியாக, அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்படியாக உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்பீங்களா? ஆமென். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் டே இல்லையா, நான் காலையில இப்படி என்னோட ஆலயத்துல நான் அப்படி சொன்னேன், ஆண்டவர் யாரை ஆராதிக்கிறோன்றது இல்லை, அது மெயின் கிடையாது, எப்படிப்பட்டவர் ஆராதிக்கிறோன்றது தான் மெயின். புரியுதா நான் சொல்றது? திருப்பி சொல்லட்டுமா? நம்ம யாரை ஆராதிக்கிறதுன்றது இல்லை, நம்ம எப்படிப்பட்டவர் ஆராதிக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆராதனையில நம்ம ஆராதிக்கிற தகப்பன் எப்படிப்பட்டவர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர்னு நீங்க புரியதான் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்ததாய் மாறும். ஹல்லேலூயா. நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? அவர். ஹல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் தெரியுமா? கண்மலையா இருக்கிறார். எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? கண்மலை. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கண்மலைனா என்ன சொல்லுவோம், சொல்லுங்க பாப்போம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து நம்ம சொல்லிக்கலாம். கண்மலைனா என்னப்பா? உறுதியானது. வெரி குட். அடுத்தது நிலையானது. அடுத்தது சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. கண்மலை ஒண்ணு நம்மளுக்கு எப்படி? உயரமானது. ஓரப்பா. அப்புறம் அசைக்க முடியாத ஸ்டேபிள் எல்லாமே சொல்றோம். ஆனா அந்த கண்மலை உடைக்கப்பட்ட கண்மலை இல்ல, அந்த கண்மலை என்ன பண்ணப்பட்டது? நமக்காக உடைத்து கொடுக்கப்பட்ட ஒரு கண்மலை. கரெக்டா? அது ஒரு வெட்டப்பட்ட கண்மலை. கரெக்டா? ஏசாயா 51 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து படிக்கலாம். ஏசாயா 51:1. ஆமென். நம்ம எதை பின்பற்றுகிறவர்களா இருக்கணும்? நீதி. அவருக்கு பிரியமானது என்ன? நம்ம எல்லாம் ரைச்சியஸ்னஸ் லைஃப், நீதிமான்களின் வாழ்க்கை தான் அவர் பிரியமா இருக்கிறார். அப்ப நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நாம எதை பார்க்கணும்னா, பாடுங்க சொல்லுங்கம்மா. அவர் யாரு? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலை. அடுத்தது அவருக்குள்ள என்ன பண்ண? தோண்டி எடுத்துருக்குமா. எப்படி தோண்டனா, இப்ப குழி வச்சு ஒரு நல்ல தோண்டி எடுத்தோமா, அந்த மாதிரி தோண்டி எடுக்கப்பட்டவர் அவர். ஹல்லேலூயா. அவர் வெட்டி எடுக்கப்பட்டவர், அவர் என்ன பண்ணப்பட்டவர்? தோண்டி எடுக்கப்பட்டவர். அடுத்தது இல்ல, தோண்டி எடுக்கப்பட்டவரை நோக்கி பாருங்கள். என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீங்க யாரை பார்க்கணும்னா அப்படிப்பட்ட கண்மலையானவரை நீங்க பார்க்கணும். கண்மலையானவர்னா நான் 3 ஃபாஸ்டா சொல்லி முடிச்சிடுறேன். முதல் என்னன்னா, கண்மலை நமக்காக வெட்டப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பாருங்க, டெசர்ட்ல எங்கேயுமே தண்ணி கிடைக்காத இடத்துல ஆண்டவர் கண்மலையின் மேல் நின்று அங்கே தண்ணியே 2ஆக பிளந்து தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே என்ன பண்ணாருன்னா தண்ணி கொடுத்தார். இப்ப அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்னா தன்னை உடைத்து கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கை தட்டலாமா? அவர் எப்படிப்பட்டவர்? தன்னை உடைத்து கொடுக்கிறவர். ஏன் அவர் தன்னை உடைத்து கொடுக்கிறவர்னா, என்னை நம்பினவங்களை என்னையே கொடுப்பேன்ற மாதிரிதான். ஹல்லேலூயா. தன்னை உடைச்சு கொடுத்தாரு. இன்னொன்னு சொல்லட்டுமா? அவர் ஏன் தன்னை உடைச்சு கொடுக்கிறாருன்னா, அவ்வளோ பெரிய பாறாங்குள்ள தண்ணி என்ன பண்ணிருக்குது? ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய பாறாங்கல்ல தண்ணி உள்ள இருந்திருக்குது. இது யாருக்குமே தெரியல. யாருக்கு மட்டும்தான் கொடுத்தார் ஆண்டவர்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இதுல இருந்து தெரிய வேணாமா? கண்மலையானவர் எப்படிப்பட்டவர்னா, எனக்காக யாவையும்
செய்பவர். ஹல்லேலூயா. நான் இல்லாத இடத்துல, சோர்ஸே இல்லாத இடத்துல எனக்காக என்ன பண்ணவர்? அவர் தண்ணி கொடுப்பார். தண்ணி மாத்திரம் அல்ல, உன் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவருமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கன்மலையானவரை நாம் விசுவாசிக்கிறோம் அதிகமாக அப்படின்னு பார்த்தனா, அந்த ஒரு மலையில 2 பேரை மீட் பண்றாங்க. யார் 2 பேர் தெரியுமா? தாவீதும் சவுலும். யாரு? தாவீது இந்த பக்கம் வராரு, சவுல் இந்த பக்கம் வராரு. சவுல் யோசிச்சுட்டே இருக்கிற, தாவீது மாட்டினான்டா இன்னைக்கு மாட்டினவன் இன்னைக்கு அவ்வளவுதான், ஒரே கூறு போட்டு என்ன பண்ணினா அவனை கொன்னுடணும்னு நினைச்சிட்டு அப்படியே ஃபோர்ஸ்ல வரான். இந்த தாவீது தெரியாம இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இவன் ஃபோர்ஸ்ல வரான், இவன் நின்றுட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு நியூஸ் வருது, சவுல் அங்கேயே போட்டுட்டு என்ன பண்ணிட்டான்? திரும்பி ஓடியே போயிட்டான். தாவீது சொல்றான், ஆண்டவர் என்னை காப்பாற்றின கன்மலை. நல்லா கை தட்டுவோமா? ஆண்டவர் என்னை காப்பாற்றினவர். ஹல்லேலூயா. கன்மலை விசுவாசிக்கிறவர்களுக்கு பயம் இல்லை. அதான் தாவீதோட சங்கீதத்தெல்லாம், அவரே என் கன்மலை, அவரே என் கோட்டை, அவரே என் ரட்சகர், நான் நம்பும் துருகம். ஏன் எப்படி சொல்ல முடியுது? ஒரு ராஜா எந்த யுத்தத்துக்கு போனாலும் உயிர் திரும்பி வருமானு தெரியவே தெரியாது. ஆனா ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் அவனை காப்பாற்றி 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 அவனை ஜீவனோடு வைத்திருக்கிறாரனா அது அவருடைய சுத்த கிருபை. நல்ல கைத்தட்டோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த பாடல் எல்லாருக்குமே தெரியுமா? கன்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. சொல்லுவோமா? கன்மலையானவர் உயர்த்தப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பினேன். ஆமென். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை அன்பு கூறுவேன். ஜீசஸ், ஹல்லேலூயா. நம்ம கன்மலையானவர் ஆராதிக்கிறோம். எப்படிப்பட்டவர் ஆராதிக்கிறோம்? கன்மலையானவர். மூணாவது கன்மலை யார்? ஏன் அப்படி சொல்றோம்னா, அவரை ஒதுக்கப்பட்டாங்க, ஆனா அவரே மூளைக்கல்லாய் மாறினார். ஹல்லேலூயா. அதே தான் தாவீது சொல்றான், எப்படி ஆண்டவரை என்னெல்லாம் சேர்ந்து ஒதுக்குனாங்க, ஆனா என்ன ஆண்டவர் மூளைக்கல்லாய் வைத்தார். இந்த கன்மலை விசுவாசிக்கிறவன் எவனோ, ரைட், அவன் என்ன பண்ண மாட்டான்? கெட்டு போகாதபடிக்கு. ஹல்லேலூயா. அந்த கன்மலை ஒதுக்கப்பட்ட கன்மலை, ஆனா அந்த கன்மலை தான் என்னவா மாறிட்டு? மூளைக்கல்லாய். வாழ்க்கையில நிறைய இடத்துல நம்ம வேஸ்ட்னு சொல்லுவாங்க, நம்மளை ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நம்மளை யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எதையும் யோசிக்க மாட்டாரு. நீ அவரை நம்பினா மாத்திரம் போதும். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அவரை நம்பினா மாத்திரம் போதும், அவருடைய ராஜ்யத்துக்கு எங்க வேணாலும் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அவரை நம்பினா மாத்திரம் போதும். ஆமென். இவ்வளவு தூரம் அவர் ரொம்ப நல்லவர் நம்ம பேசிட்டோம். ஆனா ஒண்ணு தெரியுமா? யாருக்கு ரொம்ப எதிரி தெரியுமா? அவர் இதே கன்மலையானவர் ஒரு இடர்லின் கல்லாகவும் மாறுவார். கரெக்டா? என்னவா மாறுவார்? இடரிலின் கல்லாக. ஏன் இடரின் கல்லாக மாறுகிறது? வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசாதவனுக்கு என்ன இருக்கு? அவரே தடுக்கலின் கல்லும் இடரலின் கல்லுமாய் இருப்பார். நம்ம வாழ்க்கையில முன்னேறக்கூடாது, நம்ம வாழ்க்கையில நல்லது பார்க்க கூடாதபடிக்கு நம்மளே என்ன செஞ்சிருவோம்? அந்த இடத்துல இப்ப பழப்பண்ணாங்க பார்த்தீங்களா, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நம்ம கிட்ட இல்லாத பட்சத்துல அது நம்மளுக்கு தடையாய் மாறும். ஹல்லேலூயா. அதுதான் வேதம் ஆண்டவர் நமக்கு அழகா சொல்றாரு, உன் இருதயத்தை கல்லான இருதயமாய் மாற்றாத, உன் இருதயத்தை சதையான இருதயம்.
ஏன் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் உருகிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். கரெக்டா? நான் சொன்னதெல்லாம் ஏற்கனவே தெரியும். அதனால சும்மா ஒரு ஜஸ்டா உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஆமென். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சர்ச்சில் ஒரு பைபிள் இருந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்படி கர்த்தருக்கு பயந்தவனை, கர்த்தரை நம்பினவனை ஆண்டவர் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறார், கண்மலையாய் அவனிடத்துல இருக்கிறார்ன்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சாப்டர் வச்சு சொல்ல போறேன். ஆமென். எரேமியா 39:16 எங்க எத்தியோப்பியன்னா யாரு சொல்லுங்க பாப்போம். எத்தியோப்பியன் கருப்பா இருப்பாங்க தெரியுமா? அந்த கருப்பா இருக்கிற அந்த எத்தியோப்பியன், அவர் பேர் என்ன படிங்க? எபேத் மேலு. சொல்லுங்க, எபேத் மேலு. இந்த எபேத் மேலு யார்? யாருக்காவது ஐடியா இருக்கா? பைபிள் படிச்சிருப்பீங்க, சொல்லுங்க பாப்போம். எத்தியோப்பியன் கரெக்ட், அது அங்க இருக்குது. அப்புறம் வேற யார்? ஓகே, யாருன்னா அங்க இருக்கிற ராஜா, யூதா ராஜாவோட கூட இருக்கிற ஒரு ஆபீசர், ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் அவர். சரிங்களா? இவர் எங்க இருப்பாருன்னா கூட ராஜாவோடய இருப்பார். இந்த ராஜா பேர் வந்து அந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் பேர் படிங்க பாப்போம். எரேமியா 39:1. என்ன ராசு? சிதேக்கியா. சிதேக்கியா கூட இருந்தவர் தான் யாரு? இந்த எபேத் மேலேகு. சரிங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இப்போ இந்த சிதேக்கியா காலத்துல எரேமியாவை ஆண்டவர் எழுப்புறார். எழுப்பி சொல்றாரு, இங்க பாரு, நீ போய் ஜன்னல் கிட்ட சொல்லு. என்ன சொல்லுனா, இங்க ஒரு பெரிய என்ன பண்ண போகுது, பிரச்சனை வரப்போகுது. நான் பாபிலோன்ல இருக்கிற தேசத்துல இருக்கிற நான் கூட்டிட்டு வந்துட போறேன். அவனுங்க வந்து இந்த எருசலேம்ல இருக்கிற அத்தனை என்ன பண்ணிட போறானுங்க, உடைச்சிட போறானுங்க. நான் சொல்றபடி அவனுக்கு பின்னாடி எல்லாரையும் போக சொல்லு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? நான் சொல்றபடி பாபிலோன் தேசத்துக்கு கூடவே போக சொல்லு. அவங்க போறவனுங்கெல்லாம் நானே காப்பாத்துவேன்றாரு. என்ன சொல்றாரு அவரு? இப்ப எப்படி தெரியுமா? யாக்கோப இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கு அனுப்புனார் தெரியுமா? யாக்கோப எகிப்துக்கு அனுப்புனார். ஏன் அவர் நினைச்சிருந்தா, ஆண்டவரே நீர் இங்க சாப்பாடு கொடுங்க, நான் ஏன் எகிப்துக்கு போனோன்னு கேட்டிருக்கலாம்ல. ஆண்டவர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா எல்லாமே ப்ரீ பிளான்டு தானே. அப்போ இதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்ற, டே எருசலேம் தான் என் தேசம் தான், ஆனாலும் நான் சொல்றேன், இங்க இருந்தீங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை வரும். இந்த இடத்த விட்டு என்ன பண்ணுங்க, நீங்க முதல்ல ஓடி போயிடுங்க. அவனுக்கு பாபிலோன் கூட்டு போங்க, அங்க போய் நீங்க நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம், அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளா இருப்பாங்கல்ல, அவங்களாம் சொன்னா, அது எப்படி ஆண்டவர் வந்து போக சொல்லுவார், அது எப்படி ஆண்டவர் இப்படி பண்ண சொல்லுவார், ஆச்சா பூச்சான்னு சொல்லி யார் என்ன பண்ணல, கேட்க விடாம பண்ணிட்டான். அதுல முக்கியமான ஒத்தைவன் யாரு? ராஜா. இந்த என்ன ராஜா? சிதேக்கியா ராஜா. சரிங்களா? சிதேக்கியா ராஜாவை எரேமியா பார்த்தாலே செம்ம கோத்துல இருப்பார். என்ன பண்ணுவாருன்னா, ஏன்னா ராஜா உங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க, நீங்க அவங்க பின்னாடியே போங்க, நீங்க ஆண்டவர் அவங்களை காப்பாத்துவாருன்னு சொல்றான். ஆனாலும் இவனுக்கு என்னன்னா பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? பிரஸ்டீஜ். அவன் கூட்டு போவான், நான் பின்னாடி போறதா, அப்படிலாம் ஆண்டவர் என்ன சொல்லவே மாட்டார் அப்படின்னு சொல்லி இவன் சண்டைக்கு நிக்கிற மாதிரி எதிர்த்து நின்னா பாருங்க. காலம் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஆமா, காலம் வந்துச்சு. என்ன நடந்ததுன்னா, அதே பாபிலோன் தேசத்துல எல்லாரும் வராங்க. இதே சிதேக்கியாவை கூட்டிட்டு போய் கண்ணெல்லாம் புடுங்கி, அவ கை காலெல்லாம் கட்டி, அவங்க பிள்ளைங்க குட்டிங்களெல்லாம் என்ன பண்ணா, சாக கொடுத்து, இவனும் என்ன பண்ணா, செத்து போயிட்டான். எரேமியா சொல்லிட்டே இருந்தான், யோ போயா போயான்னு சொன்னாலும் அவன் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை. ஏன்னா அது ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமா அவனுக்கு மாறி போச்சு. ஹல்லேலூயா. ஆனா என்ன பண்ணா தெரியுமா? ஏன் இந்த ஏபேத் மேலேக் பத்தி பேச வரேன்னு சொல்றத நான் வந்து சொல்றேன். எரேமியா வந்து இப்படி சொன்னார்ல, தப்புப்பா நீ போப்பா அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கு இவன் என்ன தெரியுமா செஞ்சான்? யாரு? ராஜா. என்ன தெரியுமா செஞ்சான்? அவரை கொண்டு போய் பெரியதான ஒரு குழியில, ரொம்ப ஆழமான ஒரு குழியில, யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல, எங்க யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு இடத்துல கொண்டு போய் இவர் என்ன பண்ணிட்டாரு, உள்ள போட்டாரு. சாப்பாடு கிடையாது, ஒண்ணு கிடையாது, அங்கேயே விழுந்து செத்து போன்னு சொல்லி இந்த ராஜா
துணிகரமா இந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணாருன்னா குழிக்குள்ள போட்டார். ஆமென். ஆனா இந்த சிதைக்கு அப்பதான் இந்த சிதைக்கு வந்து சொல்றாரு, ராஜா நீங்க செய்யறது ரொம்ப தப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த ஏபேத் மேலேக்கு பார்த்தனா ஆண்டவர் மேல ஒரு பயம். அவருக்கு என்னது? ஒரு பயம். அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் மேல இப்படி கை போடுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு அவருக்கு என்ன பண்ணுது, அது ஒரு மனசுல உறுத்ததுனால அவர் சொல்றாரு, ராஜா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க, இந்த தேசமே சாப்பாடு இல்லாம ஸ்தம்பித்து போயிடும், தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி இவன் ராஜா கிட்ட எடுத்து பேசி, அப்படி பண்ணாதீங்க, எப்படியாவது அவங்கள என்ன பண்ணிடுங்க, காப்பாத்துங்கன்னு சொல்லி கூட ஆளுங்களாம் போய் அவ்வளோ பெரிய குழியில இவன் இறங்கி என்ன பண்றான், அந்த எரேமியாவை என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்கிறாங்க. ஒரு ஜீவனையே காப்பாத்துனா யாரு? இந்த ஏபேத் மேலேக். அல்லேலூயா. இப்போ புரிஞ்சது ஏபேத் மேலேக்கு பற்றி. சரி, ஏன் இப்போ இந்த ஏபேத் மேலேக்கு நான் திருப்பி எடுக்கிறேன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாரையுமே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பாபிலோன் தேசத்தில் கூட்டிகிட்டு போயிட்டார். இந்த ராஜாவை என்ன பண்ணிட்டாரு, கூட்டிகிட்டு போயிட்டாரு. இப்போ அங்கே இருக்கிறவங்க யாருன்னா, இந்த செதறப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாதவங்க, பணம் வச்சுக்காதவங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டா விட்டுட்டு, நீ இங்க இருக்கிறத எடுத்து நீ என்ன பண்ணிக்கோ, விவசாயம் பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டு போயிட்டான்ல. அதுல அங்க இருந்தவன் தான் இது ஏபேத் மேலேக். அதுல இருந்தவன் தான் என்னது, ஏபேத் மேலேக். சரிங்களா? இப்ப ஆண்டவரோட வார்த்தை என்ன சொன்னார் அந்த எருசலேமை பத்தி சொல்லுங்க பாப்போம். கவனிக்கிறீங்களா இல்லையான்னு? எருசலேமை பத்தி என்ன சொன்னார் ஆண்டவர்? காப்பாற்றுவேனார். அந்த எருசலேம்ல என்ன நடக்கும்னு சொன்னாரு, என்ன நடக்கும்னாரு, பயங்கரமான விஷயம் நடக்கும். இந்த இவனை கூட்டிட்டு போயிடுவாங்களா, அங்க இருந்தாங்கன்னா அங்க கொள்ளை நோய் வரும், அங்க பிரச்சனை அதிகமா இருக்கும், யாரும் இங்க இருக்க வேண்டாம் போ சொல்லுன்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதுலயும் ஒருத்தர் இருக்கிறவர் தான் யாரு, இந்த ஏபேத் மேலேக். இப்போ சொல்ற வார்த்தை, இப்போதான் எரேமியாவுக்கு ஆண்டவரோட வார்த்தை போகுது. எரேமியாவே போய் ஏபேத் மேலேக் கிட்ட போய் பேசுன்றார். ஹல்லேலூயா. எரேமியா கிட்ட என்ன சொல்றாரு, ஏபேத் மேலேக் பாருங்களேன், கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா, அவருக்கு பயந்து நீங்க செயல்படுனா, கண்டிப்பா நீங்க எந்த குழியில இருந்தாலும் உங்களை காப்பாற்ற ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் எப்படியாவது உன்னை காப்பாற்றி அவர் பக்கமாய் உன்னை வைப்பார். ஹல்லேலூயா. இங்க குழியில இருந்த அந்த எரேமியாவை காப்பாற்றும்படியாக யாரை வச்சார் ஆண்டவர்? ஏபேத் மேலேக்கே. இப்போ ஏபேத் மேலேக்கே ஒரு பிரச்சனை வருது, யார் ஆண்டவர் எழுப்புறாரு? எரேமியா போ ஏபேத் மேலேக் கிட்ட போய் சொல்லு. வசனம் திருப்பி படிக்கலாமா? அந்த வசனம் 16ஆம் வசனம் இப்ப படிங்க பாப்போம். நன்மையாக அல்ல, என்ன செய்யறாரு ஆண்டவர்? எருசலேம்ல என்ன வரப்போகுது? தீமை வரப்போகுது. சரிங்களா? தீமை தான் நான் செய்ய போறேன். ஆமென். அந்நாளிலே நீ பாப்ப, நீ உயிரோட இருப்ப. நீ பாப்ப, ஆனாலும் நீ எப்படி இருப்ப? உயிரோட இருப்ப. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நம்மளை உயிரோட வைக்கிறான்னா சில மகத்துவத்தெல்லாம் காணும்படியா, நல்ல கை தட்டுவோமா, சாட்சிகளை காணும்படியாய், நம் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை காணும்படியாய், இவ்வளோ பிரச்சனையிலும் ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறாருப்பா, அதை சொல்லும்படியாக. ஹல்லேலூயா. கொரோனால எனக்கு என்னோட ஃப்ரெண்டு அவங்களோட மாமியார், அவங்களோட மச்சனை ஒரே வீட்டில், அவங்களோட கணவர், நாங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், எல்லாரும் வெளியில் வர முடியாது. அவளுக்கு கணவருக்கு இந்த கொரோனா வந்துச்சு. இரவோட இரவா என்ன பண்ணுறா, சுற்றுன்னு சுற்றி இருக்கிறா. இது எனக்கு தெரியாது, ஏதோ ஆச்சுன்னா மீட் பண்ண போகும்போது அவள் சொல்லி அழுத போகும்போது எனக்கு தெரிஞ்சது. இரவோட இரவா சுற்றுன்னு சுற்றுறா. யாருமே என்ன பண்ணல, பெட்டு கொடுக்கல, யாருமே ஹெல்ப் பண்ண வரல. இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறா, யாருமே வரல. இதில் பலியானது யார் தெரியுமா? அவங்க மாமியாரும் அவங்க மச்சனும். அவன் வீட்டுக்காரர் எப்படி என்ன பண்ணிட்டாங்க, அவள் சொல்கிறா, நான் ஏசப்பா அவ ஹிந்து, நான் ஏசப்பான்னு சொன்னேன், என் வீட்டுக்காரர் எப்படியோ காப்பாற்றிக்கிட்டாரு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நம்புறவங்களுக்கு
அவர் காப்பாற்றுகிறவராய் கண்மலையாய். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சாட்சி சொல்லும்போது பாருங்க, இதேதான் நான் யோசிச்சேன். சில விஷயம் நம்ம கண்ணில் பார்க்கும் பொழுது நம்ம சாட்சியாய் சொல்லும்படி கிருபை செய்வார். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்ன ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறார். இது எத்தனை பேர் சாட்சியா சொல்லுவீங்க? இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் என்ன ஆண்டவர் உயிரோட காப்பாத்துறாரியா. இதே மற்றவங்களா இருந்தா தான் ஜீவனே என்ன பண்ணிடுவாங்க, ஆனா போய வாழ்றதை விட பேசாம என்ன பண்ணிடலாம். ஆனா என்ன ஆண்டவர் உயிரோட அதை பார்க்க வைக்கிறார். ஆமென். ரெண்டாவது என்ன செய்யறாருன்னா பாத்தீங்கன்னா, அதே எரேமியாவில் 17ஆம் வசனம் படிங்க. அந்நாளிலே ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட பிரச்சனையில நான் உன்னை என்ன பண்ணுவேன், தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ பயப்படுகிற மனுஷரின் கையிலே நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுக்கிறதுன்னு என்ன தெரியுமாங்க? சொல்லுங்களேன் பட்டுன்னு. ஒப்பு கொடுக்கிறதுன்னு என்ன? இந்த புஷித்துன்னு போ அப்படின்னு கரெக்டா? அதாவது இனிமேல் நான் பார்த்துக்க மாட்டேன், இந்தா கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒப்பு கொடுக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எங்க பைபிள் அதிகமாக சொல்லுவார்னா, இஸ்ரேல் ஜனத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இஸ்ரேல் ஜனத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இங்க ஒப்பு கொடுத்துட்டேன், இங்க ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன் அப்போ ஒப்பு கொடுக்கிறாரு? ஒப்பு கொடுக்கிறாரு சொல்லுங்க பாப்போம். அவங்க திருந்தணும், அங்க போயாவது நல்லா அடி வாங்கியாவது, ஐயையோ என் அப்பா வீட்டில் நான் நல்லா இருந்தேனே, இவனுங்கிட்ட வந்து நான் சாவுறேனேன்னு கொஞ்சமாவது என்ன பண்ணணும், திருந்தணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆனா இது எப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல்னா, ஃபுல்லாவே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விதமான எப்படி ஒண்ணுமில்லாம போகிற அளவுக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல். ஆமென். அவன் என்னால பண்ண முடியாது, எந்திக்கவே முடியாது, எந்திக்க முடியாத சூழ்நிலையில கொடுக்கிற ஒரு ஒப்பு கொடுக்கிறது. யாரை கொடுப்பார் ஆண்டவர்? யாரை ஒப்பு கொடுப்பார்? அந்த மாதிரி துன்மார்க்கனை தான் ஒப்பு கொடுப்பார். அவனை மீட்டுறதுக்கு அவர் செயல்படவே மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், அப்ப ஆண்டவர் இவங்க ஒப்பு கொடுக்கிறாரு, அவங்க கையில ஒப்பு கொடுத்தாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒருத்தர் ஒரு கையில ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறாருன்னா அது சாட்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட பாயிண்ட் ஒத்துக்கிறீங்க? அது சாட்சி. ஆண்டவர் தன்னை அந்த இடத்துல சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறாருன்னா அது சாட்சி. பேதுரு ஒப்பு கொடுக்கிறாருன்னா அது சாட்சி. ஆனா கண்டவன் கிட்ட ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்படி வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், இப்படிப்பட்ட போதகர்கள் எழும்பி அவங்க சொல்றாங்க, அந்த ஜட்ஜு சொல்றாரு, இவன் ஒரு பொண்ணு தான் வந்து த்ரெட்டன் பண்ணா, ஆனா எத்தனை பேர் தப்பான வழியில கொண்டு போயிருக்கிறான், இவனெல்லாம் வந்து உயிரோட வைக்க கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. இது ஒரு ஒப்பு கொடுத்தது. புரியுதா? இது யார் வந்து காப்பாத்துவா? ஆண்டவர் வருவாரா? ஹல்லேலூயா. இந்த ஒப்பு கொடுத்தலுக்குலாம் ஆண்டவர் வரமாட்டார். ஒரு இடத்துல ஆண்டவர் உன்னை ஒப்பு கொடுக்கிறாருன்னா அந்த இடத்துல சாட்சி இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல உன்னை வந்து ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை அந்த இடத்துல உனக்கு ஒப்பு கொடுக்கிறாருன்னா அந்த இடத்துல நீ சாட்சியா வருவ. அதுதான் அவர் உன்னை ஒப்பு கொடுப்பாரு. தவிர ஆண்டவர் சொல்ற, நீ பயப்படுகிற மனுஷனிடத்துல ஆண்டவர் ஒருவனும் என்ன பண்ண போறதில்லை, ஒப்பு கொடுக்க போறதில்லை. ஒன்று தெரியுமாங்க, நீங்க ஆண்டவரோட அன்புல இருக்கீங்கன்னா ஆரம்பத்தில் பயப்படுவீங்க, ஐயோ என் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருமோ, ஏதாவது அசம்பாவமோ நீங்க. ஆனால் எப்போ நீங்கள் ஆண்டவரை அதிகமாக பற்றி கொள்ள ஆரம்பித்தோடனே உங்களுக்கு பயமே இருக்காதுங்க. நான் ஆண்டவருக்காக என் உயிரை கூட என்ன பண்ண மாட்டேன், துச்சமாக தான் இருப்பேன். ஒப்பு கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், தயங்க மாட்டேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வந்துருவோம். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்தத்துக்காக வாழ்றனா கண்டிப்பா இப்படிப்பட்ட கையில தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒப்பு கொடுத்தே ஆவார். ஆனா இவனை பாருங்க, என்னது எபேத்மெலேக்க ஆண்டவர் என்ன சொன்னாரு, முதல் வந்து என்ன சொன்னாரு, இங்க நடக்கிற தீமைகள் இருந்தாலும் நீ உயிரோட என்ன பண்ணுவ பார்ப்ப. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், கண்டவன் கையில் என்ன பண்ண மாட்டேன், உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். மூணாவது என்ன சொல்றாரு படிங்கம்மா. ஆண்டவர் ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஹல்லேலூயா நல்ல சத்தமா ஹல்லேலூயா. உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ இரையே ஆவதில்லை. ஆமென். இரையே ஆவதில்லை. இப்ப இரை ஆவறதுன்னா சொல்லுங்க பாப்போம். சாப்பிட்டுறது. இப்ப மீனின் வயிற்றுல யோனா போனால ஆண்டவர் சாப்பிட வச்சாரா? அது என்னவோ மாத்தினாரு,
சாட்சியா மாத்தினார். சரி, இன்னொன்னு கூட சொல்றேனே, சிம்சோனை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? பெலிஸ்தீன் இடத்துல ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? அவனுங்க எல்லாம் சேர்ந்து சிம்சோனை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்ததுனால சாகடிக்கணும் முடிவு பண்ணாங்களா, இல்ல அவங்க கிட்ட பலசாலி இருந்ததுனால சாகடிக்கணும் முடிவு பண்ணாங்களா? அந்த பலசாலினால தான் அவன் என்ன பண்ணா, சாகடிக்கணும் முடிவு பண்ணான். அதனால தான் அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் அவனை காப்பாற்றி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கிறாருன்னா அது சாட்சி தான். சொல்லுங்க, அது சாட்சி தான். ஆண்டவர் என்ன இரையாக்குவதில்லை. இரையாக்குவதில்லை என்னது? போட்டு என்ன பண்ண, மிருகத்துக்கு இரையாக்குவாங்க தெரியுமா? அது போட்டு சாப்பிடுடா. யார் மிருகத்துக்கு இரையானாங்க சொல்லுங்க பாப்போம் பைபிள்ல. எசபேல். வெரி குட். நல்லா கைத்தட்டல். யார் சொன்னீங்க? ஓகே, சூப்பர். நல்லா கைத்தட்டல். எசபேல். யாரதான் ஆண்டவர் மிருகத்துக்கு இரையாக்குவாருன்னா இப்படிப்பட்ட ஒன்னு இல்லாத எசபேலின் ஆவிகள் எல்லாம் ஆண்டவர் விடுவார். ஆனா உன்னையும் என்னையும் ஆண்டவர் இரையாக்க விட மாட்டார். ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும் ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார். அவர் எனக்கு கண்மலையா இருக்கிறார். இந்த கண்மலையின் தேவன் என்னோடு இருப்பதினாலே என் கண்கள் ஆச்சரியத்தை காணும். ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவர் என்னோடு இருக்கிறதுனாலே நான் கண்டவனிடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த கண்மலையானவர் என்னோடு இருப்பதினாலே நான் என்னவாக போவதில்லை, இரையாக போவது இல்லை. என்னை தப்புவிப்பார். எப்படி தப்புவிப்பார்? தானியேலை தப்புவித்தது போல, சிங்கத்துக்கு இரையாகாம ஆண்டவர் தப்புவித்தது போல உன்னையும் என்னையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா நீங்க என்ன செய்யணும்? கண்மலையை கெட். வெரி குட். ஆண்டவர் வேதம் கடைசியா சொல்லிக்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். முடிச்சிடலாம், ரொம்ப நேரம் எடுத்துட்டனோ. மத்தேயு 7:24. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா நல்லா எல்லாம் கேட்குறீங்களா? சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அப்புறம் இவைகளின்படி செய்கிறவன். இங்கிலீஷ்ல அழகா இருந்தது பிராக்டிஸ். இங்கிலீஷ்ல எப்படி இருந்தது? நான் கூட படிக்கிறேன் பாருங்க. எப்படின்னா, therefore everyone who hears these words of mine and puts them into practice. Hallelujah. எந்த வார்த்தையை நீங்க உங்க வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்றீங்களோ is like a wise man who built his house on the rock. Amen. நீங்க வார்த்தைகளை இந்த நாளைக்கு இந்த வார்த்தை கேட்கணும்னு ஆண்டவர் உங்க மேல வைத்திருக்கிற கிருபை. ஆமென். இப்போ நீங்க இந்த வார்த்தை கேட்டு விசுவாசிக்கலாம் நடக்குமீங்கன்னா கட்டமா நீங்க எங்க எங்க கட்டப்பட்டு இருக்கீங்க? கர்த்தருடைய கண்மலையிலே கட்டப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. பிலீவ் பண்ணுவீங்களா? ஆண்டவருடைய கண்மலையாய் எனக்கு இருக்கிறார். ஆமென். இந்த மாசம் முழுவதும் என்னை அவர் எப்படி நடத்துவார்? அவருடைய கண்மலையின் இதிலே எனக்கு சோர்ஸ் அவரிடத்துல இருந்து வரும். ஆமென். அவர் எனக்கு எனிமீஸ்ல இருந்து பாதுகாக்குவார். என்னை எங்க ஒதுக்குனாலும் என்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார். நான் இடரவே மாட்டேன். இந்த விசுவாசம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்த ஒரு விட்டு எல்லாரும் எழுமி நின்று கூட praise the Lord. hallelujah. amen. hallelujah Jesus. amen. அப்பா praise the Lord. hallelujah. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே சொல்லுவோம். ஆமென். அப்பா பிதாவே அன்பான ஆமென் அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ சொல்லுவோம். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் எங்கோ ஆமென் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து ஆமென் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் ஆமென் நிழலாய் மாறிவிட்டி. நெஞ்சார அணைத்து ஹல்லேலூயா ஆமென் நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டி.
நன்றி அப்பா. நம்ம ஆராதிக்கிறவர் மகத்துவமானவர், நம்ம ஆராதிக்கிறவர் பயங்கரமானவர், சாதாரணவர் ஆராதிக்கல. உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பானதே இயேசுவே. அப்பா, ஒவ்வொருடைய இருதயங்களும் கர்த்தாவே உம்மை விசுவாசிக்கிற ஜனங்களாக மாறட்டும் ராஜா. அறுவடைகள் பெருகட்டும், கனி கொடுக்கிறவர்களாய் மாறட்டும் ராஜா. அப்பா, ஒன்றிணைந்தபடியாக கர்த்தாவே அருமை ரட்சகரே